அன்பு சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கையில அவர் மறுபடியும் வரப்போகிறார். எதற்கு தெரியுமா? செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நன்றாய் செய்யும்படி சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார். ஏறி அக்கறைக்கு போகிறார்கள். அப்பொழுது இருட்டா இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, அனுப்பப்பட்டவர்கள் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி இவர்களுக்கு ஒரு வே ஓபன் ஆனாதான் இவர்களுக்கு முன்னாடி போக முடியும். அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கிறோமோ, எந்த இடத்துல நம்ம நின்று தடுமாறி கொண்டிருக்கிறோமோ, அந்த இடத்துல இனி ஒரு வே ஓபன் ஆனாதான் முன்னாடி போக முடியும். ஆமே, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். இனி ஒரு வே ஓபன் ஆகணும்னா காற்று நிக்கணும், கொந்தளிப்பு அடங்கணும். இதை செய்யறதுக்கு யாருக்கு முடியாது அப்படின்னா இந்த சீஷர்களுக்கு முடியாததை, அசாத்தியமானதை சாத்தியமாக்குகிறவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம நிறைய சிச்சுவேஷனை பார்த்து நாமளே ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வரும். இதெல்லாம் உடனே நடக்கிறது மாதிரி தெரியல, உடனே நடக்கிறது உடனே சான்ஸே கிடையாது, சாத்தியமே கிடையாது. சாத்தியமே இல்லாததை சாத்தியமாக்குகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உடனே படகு அவர்கள் போகிற, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஏதோ ஒரு கரையை அல்ல. ஆமென். இந்த முதல் நாளிலே என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிற செய்தி அதுதான். ஏதோ ஒரு கரையில் உன்னை சேர்க்க அல்ல கர்த்தர் உன்னை அழைத்தது. நீ போய் சேர வேண்டிய கரை இருக்கிறது, நீ போய் நிற்க வேண்டிய ஸ்தானம் இருக்கிறது, நீ போய் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மறுபடியும் வருவார்.